ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்குறோம். நம்ம பொதுவாகவே சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த சௌரமான மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா கடகத்தில் சூரியன் வர்றதை நம்ம கடக மாதம், அதாவது ஆடி மாதம்னு சொல்லுவோம். தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவோம். அதாவது இது தேவர்களுக்கு மாலை இரவு பொழுது அப்படின்றதும், ஆடி மாதமும் மார்கழி மாதமும் இது ரெண்டுமே சந்தியா காலத்தில் வரும். அதாவது இது மாலை நேரத்தில் உள்ள சந்தியா காலமாகவும் அது காலை நேரத்தில் உள்ளதான சந்தியா காலமாகவும் வர்றதுனால தேவர்களுக்கும் அதாவது கடவுள்களுக்கும் ஏற்றமான காலமாக இது சொல்லப்படுறது. அதனால் ஆடி மாதத்துலேயும் மார்கழி மாதத்துலேயும் பொதுவாகவே இல்ல திருமணங்கள் அந்த மாதிரி வீட்டு விசேஷங்கள்ன்றது பொதுவாக பண்ணுறது இல்லை. இது கடவுளுக்கே அர்ப்பணிக்கக்கூடிய மாதமாக சொல்லக்கூடியது. இருப்பினும் இந்த மாதத்தில், அதாவது ஆடி மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வரும். அதுக்கு தோஷம் கிடையாது. பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம்ன்றது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது ஒரு வருஷத்தை ரெண்டாக பிரிக்கும் போது உத்தராயணம் தட்சிணாயனம்னு பிரிக்கிறோம். இதில் சொல்லக்கூடியது என்னென்னா சூரியனுடைய தேர்ப்பாகை தெற்கு நோக்கி மூவ் ஆகிறது அப்படின்றத சொல்லக்கூடியது. அதனால் சொல்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன, மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும், இப்போ ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றதையும், அதற்கு பிறகு ஒரு ராசியாக என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷப ராசியில் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். ரிஷப ராசியிலே ஆட்சி பெற்ற சுக்கிரன். குரு மிதுனத்தில் இருக்கார். கடகத்தில் சூரியன் புதன். சிம்மத்தில் செவ்வாய் கேது. கன்னியில் சிம்மத்தில் செவ்வாயும் கேது. கும்பத்தில் சனி ராகு. இது இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உண்டான கிரகங்களுடைய நிலைமை. அதற்கு பிறகு பார்த்தலையானால் 17/7/2025 16/8/2025 வரலும் உண்டான நாட்களை ஆடி மாதம்னு சொல்கிறோம். 17ஆம் தேதி அன்னைக்கே மாலை புதன் வக்கரகதி அடைஞ்சு புனர்பூசம் 2ஆம் பாதம், அதாவது மிதுன ராசிக்கு போகிறார். ஒரே வாரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகுது 17லேருந்து 24க்கு. அதற்கு பிறகு திருப்பியும் அவர் கடகத்துக்கு வர்றார். இந்த மாதம் வரக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய மாற்றம் வருது. சுக்கிரன் 26/7/2025 அப்போ சுக்கிரன் மிதுனத்துக்கு போகிறார். அதாவது இந்த மாதம் பிறந்த ஒரே வாரத்தில். அதற்கு பிறகு செவ்வாய் 29/7/2025 அன்னைக்கு கன்னியா ராசிக்கு போகிறார். ஒரு 15 நாளில். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 3/8 அப்போ புதன் கடகத்துக்கு வந்துடுறோம். ஸோ இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களை குறிக்கக்கூடிய கிரகச்சாரங்கள். சரி, இந்த மாதத்தின் விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதம் மொத்தமுமே விசேஷம்தான். அம்மனுக்கு பெரிய விசேஷத்தை சொல்லுவாங்க. எல்லா விதமான விசேஷமும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உண்டு. பொதுவாகவே இந்த பருவ காலங்கள் மாறும். அதாவது ஆடி காற்றுன்னு சொல்லக்கூடியது. அதனால் வெயிலும் சூடும் கனல் காற்று இதெல்லாம் வீசக்கூடிய காலகட்டம். இந்த அம்மை வரக்கூடிய வாய்ப்பு. அதனால் அம்மனுக்கு நேர்ந்துட்டு பால் குடம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்களே, ஆனால் இந்த 24/7/2025 அன்னைக்கு ஆடி அமாவாசை மிகவும் வசத்தியானது. ஏன்னா உத்தராயணத்தில் வரக்கூடியதும் தட்சிணாயனத்தில் வரக்கூடியதும் முதல் அமாவாசை. அதாவது தை அமாவாசையும் சரி ஆடி அமாவாசையும் ரொம்பவுமே விசேஷம். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது. எல்லாருமே பண்ணணும். அது அது உங்களுடைய சந்ததிகளை வாழ வைக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 27/7/2025 அன்னைக்கு வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். அது 6:53 8:28 வரலும் இருக்கக்கூடிய 8:23 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கடைசி, அதாவது இந்த 1.5 மணி நேரம்னு சொல்லக்கூடிய 90 நிமிஷத்தை 5ஆக பிரித்து 18 நிமிஷமாக பிரிச்சுக்கிறோம். கடைசியில் இருக்கக்கூடிய 36 நிமிஷம், அதாவது 8:22 - 36 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு
7:46 8:22 வரலும் உண்டான நேரம் வந்து மிகவும் ஏற்றமான நேரம். அதாவது மனை இது பண்ணுறது, புதிய வீடு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அடிக்கால் வைக்கிறது, வாசக்கால் அமைக்கிறது, அது தவிர புதிய வீட்டுக்கு வந்து புதிய பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த மனைக்கால் போடுறது, இதெல்லாம் ரொம்பவும் விசேஷமாக நடக்கக்கூடியது. நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். இதுக்கு வந்து அதாவது நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்னைக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக வரும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 28ஆம் தேதி அன்னைக்கு ஆடிப்பூரம். ஆடிப்பூரம்ன்றது மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். ஏன்னா ஆடிப்பூரத்தில் அதாவது ஆண்டாள் 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண், அவர் வந்து ஆண்டாள், அவர் பிறந்த தினமாக ஆடிப்பூரத்தை சொல்கிறோம். அந்த ஆடிப்பூரம் வந்து மிகவும் விசேஷமானது. இந்த மாதத்தில் வந்து 8/8/2025 அன்னைக்கு ஆடி மாதத்தினுடைய வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு 9/8 அன்னைக்கு எஜுர் உபாகர்மா, அதாவது பூனல் மாற்றிக்கிற ஆவணி ஆவட்டம் ஃபங்க்ஷன் வருது. அன்றைக்கி யாரெல்லாம் எஜுர்வேதத்தை சார்ந்தவராக இருக்காளோ அன்றைக்கி வந்து எஜுர் உபாகர்மா பூனல் மாற்றிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 16/8 அன்னைக்கு ஆடி கிருத்திகை வருது. அது தவிர வந்து கோகுல அஷ்டமியும் அன்றைக்கே வந்துடுறது. அதனால் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா கோகுல அஷ்டமி அப்படின்றது நார்மலாக ஆவணி மாதம் தான் வரும், ஆனால் இந்த வாட்டி ஆடி மாதத்துலேயே வந்துடுறது அஷ்டமி. அதனால் இது பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. இதில் வந்து இந்த மாதத்தில் ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்கிட்ட அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய அதாவது உங்களுடைய பெயர், அது தவிர பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், இது மட்டும் அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இதற்கு வந்து கட்டணம் உண்டு. அந்த கட்டணத்தை என்னன்னு சொல்கிறேன், அதையும் அனுப்பி வைங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட வர்றவா 50 வயசு ஆகுது, ஆனால் சந்தியில் இருக்கா, அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் வருது. அதனால் நல்ல நேரமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கா, ஆனால் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து இவா வந்து நினச்சிட்டு இருக்கிற நட்சத்திரத்துக்கோ, நட்சத்திர பாதத்துக்கோ, ராசிக்கோ நல்லதாக இருக்காது, இல்லை லக்னத்துக்கோ நல்லதாக இருக்காது. அதை முதல்ல பார்த்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து உண்டான விஷயங்கள் நடக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்ன இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு சப்தமத்தில் இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதம் பார்த்தாலேன்னா 6ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துக்கு போடுறார். அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம். இந்த மாதம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இவ்வளவு நாளாக இருந்த சுக்கிரன், அதுவும் இந்த மாதத்தில் வந்து 26 தேதி வரலும் இருக்கார், 26/7/2025 வரலும் இருக்கார். அவர் வந்து 7ஆம் இடத்துல சப்தமத்தில் போகிறார். குரு, புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடியது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பதவி உயர்வு, உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் அதிகமாகும். தொழிலில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். 7ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல வந்து இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். அதனால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இவ்வளோ நாளாக 9ஆம் இடத்துல இருந்த செவ்வாய், அவரே 5-12 அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறார். தொழில் ஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். தொழில் ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையும். தொழிலில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொது காரியங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த புதனும் வந்து 7ஆம் இடத்துக்கு போய் 3/8/2025 தான் அவர் 8ஆம் இடத்துக்கு வரார். ஸோ அதனால் அது வரலும் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், பண வரவில் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு நன்மை கிடைக்கும். இதுக்கு அதாவது திருமணத்திற்கு இப்போ வந்து ஜாதக பரிவர்த்தனை பண்ண ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக இந்த மாதம் முடிஞ்சு ஆவணி மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஒரு நாள் இருந்தார், இப்போ 7ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் உடல்நிலையில் நல்ல ஒரு மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் வந்து பார்ட்னர்ஷிப் தொழிலில் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள், பார்ட்னர்ஷிப் தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக அமைய போகிறது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. 3ஆம் இடத்துல சனி வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் போகிறதுனால பதவி உயர்வு கிடைக்கும், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் வந்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து இது அதாவது தங்கம் அந்த மாதிரியான கோல்டு ஸ்மித்து, கோல்டு ஆபரணங்கள் பண்ணுறவங்க, ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, கோல்டு கவுண்டர்ஸ் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர பேங்கிங் செக்டர்ஸு, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, அதாவது குருத்துவம் தொழில்னு சொல்லக்கூடிய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிக் கொடுக்குற தொழில், இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் தள்ளி போடுறது நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள்னால் சந்திரன் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கும்பொழுது உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கார். அந்த காலகட்டத்தில் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது. அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிநாளில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 24/7/2025 26/7/2025 வரலும் உண்டான காலகட்டமாக சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் சிவனுக்கு வந்து உண்டான பரிகாரம், அதாவது சிவனுக்கு வந்து ஒரு 10 குடம் தண்ணியாவது கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்கள் இந்த மாதத்தில் வந்தே தீரும்.